அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி, வைகாசி மாதம் 22ஆம் தேதி, வியாழக்கிழமை. காலை வானிலை அறிக்கை. அதாவது நேற்று முந்தா நாள் 3ஆம் தேதி ஜூன் 3 ஜூன் 4 நம்ம வெப்பசலன இடிமழை எதிர்பார்த்தோம். அது பாண்டிச்சேரி, கடலூர் இப்போ ரொம்ப பரவாயில்லாம் பெய்யல. பாண்டிச்சேரி, கடலூருக்கு கீழே அது வரவே இல்லை, டெல்டா மாவட்டங்களுக்கு. ரைட்டு. அதாவது தண்ணியெலாம் வைக்காதீங்க, தண்ணி 3 நாள் பேஞ்சிரும்னு நான் சொன்னேன். முதல்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரைட்டுங்களா? அதனால் இனிமேல் 10ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லைங்க. அதனால் அவங்கவுங்க வேலை செய்யுங்க. ஏன்னா எனக்கு எப்படின்னு ஒரு மாதிரி வெக்கமாகவே இருக்குது. அதாவது கணிக்க தவறிட்டோமோ, இல்லை கவனிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் மட்டும் சொல்லலை, நிறைய வானிலை ஆய்வாளர்கள் சொன்னாங்க. கணிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வானிலை கணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதாவது வட கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். சரி, அதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, இன்னையிலேருந்து 5 to 10 மழை கிடையாது, மழை இருக்காது. ஆனால் அக்னி நட்சத்திரம் திரும்பிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயில். அதாவது உணரும் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப புழுங்கி தள்ளிடும்னு வச்சிங்களேன். அதாவது காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் சொல்லுவாங்க அதில் டிப்ஸு, அதே மாதிரி பண்ணி வேண்டிதான். ஜூன் 9 வடகிழக்கு வங்கக்கடலில் மியான்மர், ஒடிசா கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாக்கிது. அது வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா நோக்கி நகரப்போகுது. இதனால் என்ன பண்ணுன்னா, தென்மேற்கு பருவமழை பெருசாக பழையபடி பீக்காகி பெஞ்சிருமா அப்படின்னா அதுவும் ஒன்றும் பெஞ்சிடாது. இப்போ தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தான். இது நான் சொல்லுவேன்ல, ஏற விட்டு ஏணி எடுத்துருன்னு, அதே கதை தான் நடந்திருக்கு. ஏற விட்டு ஏணி எடுத்துருச்சு, அவ்வளோதான். ஏறி ஒரு அளவுக்கு மேலே முன்கூட்டியே பருவமழை தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி தொடங்கிறது, 10 நாள் முன்னாடியே தொடங்கி மே 20லேயே தொடங்கி ஆரம்பித்து 22 தொடங்கி ஆரம்பித்து ஒரு அளவுக்கு மேலே போய் அதுக்கப்புறம் முன்னேற முடியாமல் நின்று போச்சு. இது எல்லாமே எப்போ ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே தான், ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வடக்க, அதாவது உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை எட்டும். ரைட்டுங்களா? ஏற விட்டு ஏணி இறங்கிடுச்சு, எடுத்துருச்சிங்கிறது தான் உண்மை. இப்போ வடகிழக்கு மாவட்டங்களில் கடுமையான வெள்ளை, ஹெலிகாப்டரை வச்சு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெற்கு தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழக தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்யும். அதாவது பொய்ச்சின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் அந்த கேரளா, கர்நாடகா இதை ஒட்டி உள்ள மாநிலங்களில் மாவட்டங்களில் நிறைய மழை பெறும். அதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, அது வேறு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு அந்த சிம்டம்ஸு தெரியுது, ஒரு கணக்கீடுகள் படி இதெல்லாம் இருக்குது. அதனால் அதை நம்பிட்டு இருக்காதிங்க. இந்த வாட்டி தென் மாவட்டங்களில் ஒரு வறட்சியான ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது தமிழக தென் மாவட்டங்களில். இதில் வடக்கு இந்தியாவில் தென்மேற்கு பருவம் வடக்கு நல்லாயிருக்குங்க. தமிழகத்திலேயே வெப்பசலன மழையே கடலூருக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும், கடலூருக்கு கீழே கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா தெற்க குறையுது, மழை குறையுது. அதற்கான காரணிகள் நிறைய இருக்குது. அதை இப்போ என்ன சொல்கிறேன்னு நினச்சேன்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை இப்போ நமக்கு குறைச்சலாக இருக்கும். அதாவது தென் தமிழக மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் குறைச்சலாக இருக்கும். ரைட்டுங்களா? அதுவும் இல்லாமல் வட கடலோரத்துலேயும் இதுக்கு கீழே, கடலூருக்கு கீழே குறைச்சலாக இருக்கும். ஆனால் 9ஆம் தேதி ஒரு சுழற்சி, 8ஆம் தேதி சுழற்சி ஆரம்பிக்க போதா, அதனால் வெப்பசலன மழை பெய்யும், 2-3 சென்டிமீட்டர் பெய்யும், டெய்லி பெய்யும். 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும். அப்பையும் தென்மேற்கு பருவமழை பீக் ஆகாது. தென்மேற்கு பருவமழை இருக்கிறப்ப நமக்கு வெப்பசலன மழையும் பெருசாக பெய்யாது, லேசாக அங்கே மழை பெய்யலாம். அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை லேசாக எடுக்க ஆரம்பிக்கும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.